வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கத்திரிக்காய் டேஸ்ட் தரக்கூடியதுன்னு பல பேர் சமையலுக்கு எப்பயாவது பயன்படுத்துவாங்க. இதோட டேஸ்ட்டுக்காக சில பேர் கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் சாம்பார்னு விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு இதில் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் ஏ, சி, டி, B12, B6 போன்ற உயிர் சத்துகளும் மினரல்ஸும் கத்திரிக்காயில் இருக்கு. அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய நீர்ச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற நிறைய சத்துக்கள் காணப்படக்கூடிய இந்த கத்திரிக்காய் வாத நோய், ஈரல் நோய், ஆஸ்துமா, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல் மற்றும் ஒபிசிட்டி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. என்ன பிரச்சனை உடலுக்கு வந்தாலும் கத்திரிக்காய் சாப்பிடலாம்னு சில பேருக்கு டவுட் வரும். ஆனால் எந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் தாராளமாக கத்திரிக்காயை சாப்பிட்டு வரலாம். மேலும் இது கண் பார்வை திறனை மேம்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் செய்யுது. பெருங்குடல்ல ஏற்படுற புற்றுநோய் செல்களை அழிக்கிற ஆற்றலும் கத்திரிக்காயில இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் கத்திரிக்காய் தோல்ல இருக்கக்கூடிய ஆன்ட்ரோசைலின் என்ற வேதிப்பொருள் தான் காரணம். அதோட இந்த வேதிப்பொருள் உடலுக்கு புத்துணர்ச்சியை வழங்கும். கத்திரிக்காயில இருக்கிற நீர்ச்சத்து, பொட்டாசியம் ரத்தத்துல சேர்ற கொழுப்பு சத்தை குறைக்குது. இதனால இதயத்துக்கு எந்தவித கோளாறும் ஏற்படாது. நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கவும் உதவுது. மேலும் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்தவும் உதவுது. சர்க்கரை நோயாளிகள் உணவுல கத்திரிக்காயை தாராளமா சேர்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திக்கிறோம். பாய்.